காவேரி, விஜய் 2 பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அப்ப விஜய் சொல்றாரு, "இங்க பாரு காவேரி, நீ கன்சீவா இருக்கத்த என்கிட்ட மறைச்சிட்ட. எனக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? இங்க பாரு, உன்ன வீட்டுக்கெல்லாம் நான் அனுப்ப முடியாது. வா வீட்டுக்கு போலாம்." அப்படின்னு விஜய் கூப்பிடுறாரு. "என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் எப்படி வீட்டுக்கு வர முடியும்? எங்க அம்மா எல்லாரும் இருக்காங்கல்ல, எப்படி விட்டுருவாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "என்ன காவேரி இப்படி பேசுற? இந்த மாரி நேரத்துல நான் உன் கூட இருக்கணும், உன்ன பார்த்துக்கணும் எனக்கு ஆசை இருக்காதா? நீ, நான், பாப்பா எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா இருக்க வேண்டாமா? இப்படிதான் பிரிஞ்சு இருக்கணுமா?" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "இங்க பாருங்க, இப்ப இருக்க சூழ்நிலை இப்படிதான் இருந்தாகணும். வேற வழியே கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட்டு வெண்ணிலாவோட எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா நான் உங்க கூட சேர்ந்து வாழறேன்." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "என்ன காவேரி இப்படி பேசிட்டு இருக்க? என்னால உன்ன பிரிஞ்சு போக முடியாது காவேரி. தயவு செய்து புரிஞ்சுக்கோ." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "எனக்கு நான் சொல்றதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள டாக்டர் வராங்க. "என்ன உங்க ஒய்ஃப பார்த்துட்டீங்களா? ஓகேவா? இங்க பாருங்க, இனிமே கரெக்ட்டா சாப்பிடுங்க. வயித்துல குழந்தைய வச்சுட்டு இப்படி சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா மயக்கம் வந்துடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. "இல்ல டாக்டர், இனிமே நான் கண்டிப்பா நல்லா சாப்பிடுறேன்." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "சரி, நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். நான் எல்லாமே எழுதி தரேன்." அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஓகேன்னு சொல்றாங்க. டாக்டர் அங்கேருந்து போறாங்க. "காவேரி வா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. "பில் எல்லாம் பே பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. போம்போது ரொம்ப ஸ்லோவா வண்டி ஓட்டிட்டு போறாரு. "என்ன இவ்ளோ ஸ்லோவா ஓட்டிட்டு போறீங்க?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "இல்ல 3 மாசம் வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொன்னாங்க. அதனால தான் நான் பொறுமையா போறேன்." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ஓகே, ஓகே. காவேரி உன்ன பிரிஞ்சு நான் எப்படி காவேரி இருக்க போறேன்?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்படியே காவேரியும் அப்படியே ஃபீல் பண்றாங்க. "இங்க பாரு காவேரி, உங்க வீட்ல கண்டிப்பா உண்மைய சொல்லிடு. இல்லன்னா ஏதாவது வேலைகள்லாம் செய்ய சொல்ல போறாங்க." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ஐய்யய்யோ! இப்போதைக்கு வேண்டாங்க. நான் அப்புறமா சொல்லிக்கிறேன்." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "உன்ன பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியும்."